பேர் சூர்யாங்க. நான் கரூர் பகுதியில் தான் வசிக்கிறேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய கூட்டத்திற்கு வந்து விஜய் வந்திருந்தாப்படி. வேலுசாமிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய ஒரு பகுதி. முனிப்பன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாலை இருக்கு. ரொம்ப குறுகிய பகுதி. அதுக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து அடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் பயன்படுத்தி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து அவர் விஜய் நிறைய நல்ல ஒரு பெரிய இடம் தான் கேட்டா அப்படி இருந்தாலுமே அவங்க கொடுக்கல. ஒரு சின்ன இடத்த கொடுத்து இந்த மக்களை வந்து இவ்வளோ சிரமப்படுத்திட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மயக்கம் அடைஞ்ச மக்களை வந்து மீட்டு கொண்டாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல. ஆனால் அங்கே நிற்கிற மக்களுக்கே வந்து போதிய இடம் பத்தலை. அந்த மக்களை வெளியே கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப தாமதமாயிருச்சு. இதனால தான் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்தது என்ன காரணம்னா, காலையில் வந்து 9 மணிக்கு வரதா தகவல் சொன்னாங்க. ஆனால் அவங்க 9 மணிக்கு வரல. அதனால மக்கள் நெரிசலில் வந்து கூட்டம் காலையில் 8 மணிலேருந்தே ஃபுல்லாக கும்பலாயிடுச்சு கரூரில். அவங்க நாமக்கல் 1:30 மணிக்கு தான் மீட்டிங்கே முடிச்சது. அதுக்கப்புறம் 4 மணிக்கு வரலாம். அந்த கிரௌடு பூரா நாமக்கல், பரமத்தி, வேலூர் அந்த கிரௌடு பூரா பின்னாடியே நாங்கள் போகல, பார்க்கல, டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நெரிசல் ஆயிடுச்சு. அந்த திருக்காம்புலியூர்கிட்ட பல நெரிசல் இருந்தோம். அப்பயே சுதாரிச்சிருக்கலாம். அவங்க காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருக்காம்புலியூர்லேருந்து எல்லாமே இந்த இளைஞர் பெண்கள் அதிகம். பெண்கள் வேதனைப்பட விஷயமா இருந்துச்சு. நாங்கள் பார்த்த வரைக்குமே நாங்கள் ஏதோ மீட்டிங் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து இந்த பெண்கள் வந்து போடுறதை நான் பார்த்ததில்லை. அதனால எங்கள் வீட்டில் நாங்கள் டிவி பார்த்து எங்கள் பிள்ளைகளே போகலான்னு வேணாமா, அந்த நெரிசல் இருந்துச்சு. இதை வந்து இனிமேல் தவிர்க்கணும். இந்த மீட்டிங் வந்து பெண்கள் பிள்ளைகள் போடுறதை தவிர்க்கணும் தயவு செஞ்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, மன வேதனையா இருக்கு. நாங்கள் விடியவே எதுக்கும் போனதில்லை. இன்னைக்கு வேதனையா நிற்கிறோம் பார்த்துக்கிட்டு. நன்றி. என் பேர் ஜாகிர் ஹுசேன், கரூர். என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. இந்த ஒரு துயரமான ஒரு தருணத்தில் உதாரணத்துக்கு ஒரு 7 மணி பக்கமாக இருக்குங்க எல்லாமே. நாங்களும் அங்கே தான் இருந்தோம். கட்டுக்கடங்காத கூட்டம், ஒன்றும் பண்ண முடியலைங்க. அவர் வந்து 11 மணிக்கு இங்கே கரூர் வர்றதா ஒரு தகவல்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் வந்தது வந்து ரொம்ப டூ லேட்டாக இருக்குதுங்க. ஏகப்பட்ட கூட்டம், எல்லாம் பாவம் தண்ணி வசதி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் பாவம் குழந்தைங்க, சிறியவங்க, பெரியவங்க ரொம்ப எல்லாம் தட்டு தருமாறிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ரொம்ப எல்லாம் பக்கமாக நெருங்கினதுனால ஒன்றும் பண்ண முடியலைங்க. கடைசியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப பயங்கரமாக நெருக்கமாகி போச்சுங்க. கடைசியில் பார்க்குறப்ப நிலைமை கட்டுக்கடங்கி, அதாவது இப்போ காவல்துறை என்ன பண்ணுங்க, உதாரணத்துக்குங்க ஒரு மீட்டிங்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு மாவட்டத்தில் உண்டான ஒரு போலீஸ் தான் போட்டு பண்ணுவாங்க, பக்கத்து மாவட்டத்தை கூப்பிடுவாங்க. ஒரு மாநாட்டு கும்பல் வர அளவுக்கு ஒரு கணக்கு பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரும் மேலும் தப்பு சொல்ல முடியாதுங்க. ஆனால் உயிரிழந்தவங்களுக்கு உதாரணத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. உதாரணத்துக்கு காயம் அடைஞ்சவங்க எல்லாமே குணமாகி எல்லாம் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம் தானுங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லபடியாக பார்த்து கணக்கு பண்ணணுங்க. இது யார் மேலே தவறுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எப்படி சொல்கிறதுனே புரிய மாட்டேங்குதுங்க உதாரணத்துக்கு. ஆனால் சரியான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாமக்கல் இருந்தே பின்தொடர்ந்து அங்கே வந்து பலாயிரக்கணக்கான வண்டி கார் எல்லாம் வந்துருச்சுங்கல்ல பின்னாடியே. இங்கேயும் ஏகப்பட்ட கூட்டங்க. அந்த டைமுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு நிறையா பேர் எல்லாமே குழந்தைங்களோட பசிப்பட்டினியோட நிறைய பேர் இருந்திருந்தாங்க. எல்லாம் ஒரு 11 மணி 11:30 சொல்லிட்டு எல்லாமே இருந்திருந்தாங்க எல்லாமே. அப்புறம் அதுக்கு மேலே இந்த இப்போ வந்துருவார் அப்போ வந்துருவாருன்னு சொல்லிட்டு நிறையா பேர் பாவம் எல்லாமே குழந்தைங்களோட ஒரு ரசிகரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு எல்லாமே நின்றுருந்தாங்க. அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. உயிரிழப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குதுங்க எல்லாமே. வேறு ஏதாவது ஒரு என்ன பரவாயில்லைங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ரொம்ப போரெல்லாம் கீழெல்லாம் உளுந்துங்க, காலில் மிதிச்சுக்கிட்டு பாவம் ஒரு அம்மானா அப்படியே கீழே கிடக்குதுங்க. அதுக்கு தலை கால் எல்லாம் மிதிச்சுட்டு போகிறாங்க. என்ன காரணம், அந்த அம்மா கீழே கிடந்தது யாருக்குமே தெரியல, பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை இப்படிலாம் ஆகுன்னு தெரியலைங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு விவேக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க எல்லாமே. அப்புறம் நாங்கள்லாம் டீ கட்டில் சைடில் அங்கே ஓரமாக நின்றுருந்தோம். அப்போ அந்த கடையிலேருந்து அப்படியெல்லாம் ஒதுங்கி உள்ளே போயிட்டு நாங்களே வெளியே வந்ததே பெரிய விஷயமா போச்சுங்க எல்லாமே. ரொம்ப மோசமான சமாச்சாரம். ஆனால் சரியான ஒரு பாதுகாப்பெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு சொன்ன கும்பலுக்கு மேலே 10 மடங்கு 5 மடங்கு வந்தாங்கன்னா அவங்க காவல்துறை மட்டும் தான் என்ன பண்ணுங்க எல்லாமே. மிகப்பெரிய தவறு. அதாவது ஒரு திட்டமிட்டு பண்ணணும். இப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அவுட்டரில் இன்னும் ஒரு மாநாடு மாடிகோ நடத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு டவுனுக்குள்ளே போட்டு கணக்கு பண்ணுறது இது பொதுமக்களுடைய இதில் வந்து விளையாடுறது மிகப்பெரிய தவறுங்க இது. ஏன்னா ஒரு நடிகரை பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர்றாங்க எல்லாம் மக்கள், ஒரு ஆர்வமாக வர்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அது திட்டமிட்டு எந்த இடத்துல நடத்தணும் அப்படிங்கிறத நடத்திக்கிறேங்க. இப்போ போன உயிர் திரும்பி வருமா, எவ்வளோ அப்படியே பார்க்குறப்ப பாருங்கள், 30, 38, 40 பேருன்னு சொல்கிறாங்க. அப்படியே நெஞ்சே பதறதுங்க உதாரணத்துக்கு. இதுக்கு மேலே இது மாதிரி நடக்காத அளவுக்கு நிர்வாகிகள், அந்த சம்மந்தப்பட்ட அந்த கட்சி நிர்வாகிகளும் சரிங்க, இதுக்கு மேலே அவருக்கு எப்படி நம்ம இந்த நடத்துகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாண்புமிகு தமிழக அரசு என்ன பண்ணணுமோ
உயர் அதிகாரிகள் தக்க நடவடிக்கை இதுக்கு பக்காவாக நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன பண்ணணுமோ, காயமடைஞ்சவர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை உரிய முறையில் உயர் அதிகாரிகள் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு இந்த எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நான். நந்தகுமாருங்க. For more such videos, subscribe to the NewsX YouTube channel, hit the bell icon.